இன்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடன் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நான் திருச்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 19,850 கோடி ரூபாய் வருமானம் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குது. அது தமிழக மக்களுடைய பயன்பாட்டுக்காக, இந்திய மக்களுடைய பயன்பாட்டுக்காக பிரதமர் அவர்கள் அர்ப்பணிக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்முடைய திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தினுடைய புதிய கட்டிடம் 1100 கோடி ரூபாய்க்கு மேலே அது இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய இன்னைக்கு ஒரு கல்பாக்கத்தில் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ரிசர்ச் ரியாக்டர் ஒன்று மக்கள் பயன்பாட்டுக்கு வருதுங்கன்னா, ரோட்வேஸு, ஆயில் அண்ட் கேஸு, என்ஐடி திருச்சியினுடைய 500 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கக்கூடிய ஹாஸ்டல் வசதியிலிருந்து வருது. அதை தாண்டி 38வது கான்வகேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, ரெண்டுக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் முக்கியமாக வர்றாங்க. குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை இந்த பன்னாட்டு விமான நிலையம் வந்த பிறகு இருக்கிற விமான நிலையத்தை வரை 5 மடங்கு பெரியது. அதற்கப்புறம் இது இன்டர்நேஷனல் ஹப்பாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரதமருடைய வருகை இதை முடிச்சுட்டு லட்சதீப் போகிறாங்க. இன்னைக்கு பிரதமர் இங்கே 4-5 மணி நேரம் இங்கே இருப்பது மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு திட்டங்களை அர்ப்பணிப்பதற்கு. நிதியமைச்சர் கடுமையான விமர்சனம் வைத்த பிறகு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைத்த பிறகு வரக்கூடிய முதல் நிகழ்வு. முதலமைச்சரும் இந்த பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இன்னைக்கு அவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் சில அறிக்கைகளை பிரதமரிடம் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிதி சார்ந்த விஷயங்கள் குறித்து பிரதமர் பேச வாய்ப்பு இருக்காது. இப்போதானே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இப்போதானே போய் பிஎம் சாரை பார்த்தாங்க. மெட் இன் டெல்லி இப்போ சமீபத்தில் தான் பார்த்தாங்க. அதனால் இன்னைக்கு பிரதமர் வந்திருப்பது 19,850 கோடி ரூபாய் பொறுமானம் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க. மற்றபடி இதெல்லாமே ஒரு சிஸ்டம் பேஸ்ட் அப்ரோச். மத்திய அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க, மாநில அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க, நிதியமைச்சர் பார்த்துருக்காங்க, நிதியமைச்சர்கிட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை பரிசீலனை பண்ணுறாங்க. அது என்ன வர வேண்டுமோ அது தமிழகத்துக்கு வரத்தான் போகுது. அதற்கும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விசிட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கண்ணா. குறிப்பாக பாஜக இந்த கூட்டணி அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். எப்பொழுதும் பிரதமர் 5 ஆண்டுகள்ல பெரிய தலைவர்கள் வரவேற்பாங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது. இந்த முறை அப்படிப்பட்ட பட்டியல் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்ககிட்ட இருக்கு. இப்போ அதிமுக பெரிய தலைவர்கள் சின்ன தலைவர்கள் அல்ல, பிரதமர் யார் பிடிக்குமோ அவர்கள் வந்தா போதும் எங்களுக்கு. பிரதமருடைய பெயரை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் எங்களுக்கு தேவையில்லைண்ணே. பிரதமருடைய பெயரை யாரெல்லாம் இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எடுத்துட்டு போறாங்களோ, 2024 தேர்தலில் பிரதமர் அவரை 3வது முறையாக பிரதமர் அவர்கள் வர வேண்டும் என்று யார் மனசார நினைக்கின்றார்களோ, தமிழக மக்களின் பக்கம் யார் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க இருந்தால் எங்களுக்கு போதுமே. அவங்க அனைவரும் இருக்கிறாங்க. ஜி கே வாசன் ஆரம்பிச்சு நீங்க பாருங்க, தமிழகத்தினுடைய முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க இன்னைக்கு லைனப்ல. ஸோ அவர்கள் தான் எங்களுக்கு வேணுங்கண்ணா. மிச்சவங்களை நாங்கள் யாரும் அவங்க வரல அப்படின்னாலும் வருத்தப்பட போகிறது கிடையாது. நீங்கள் வாங்குன்னு யாரும் ஃபோன் பண்ணி அழைக்க போகிறதும் கிடையாது. தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை.